என்ன கனெக்ஷன் பாருங்கள், பிதாவுக்கும் குமாரனுக்கும் உள்ளது. ரெண்டு பேருக்குமே ஒரே திட்டம் தான். சில பேர் சொல்லுவாங்க குமாரன் வணங்கப்படத்தக்க தெய்வன் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இயேசுவானவர் நிச்சயமாக வணங்கப்படத்தக்க தெய்வனா. ஏன்னா குமாரனும் பிதாவும் ஒன்றாக இருக்கிற ஒரே, ரெண்டு பேருமே சேம் சப்ஸ்டன்ஸ். இந்த வசனத்தை வேறு எங்கேயாவது நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்த்துருக்கோமா? அடிக்கடி பரிசுத்தாவியானவர் சொல்றாரு, இவர் என் நேசகுமாரன். எந்த இடத்துல வருது? ரெண்டு இடத்துல ரொம்ப முக்கியமான இடம். ஒன்று ஞானஸ்தானத்தில் வருது, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். பிரியமாக இருக்கிறேங்கிற வார்த்தை இருக்குல்ல, இந்த இடத்துல இருந்து எடுத்தது. 42வது அதிகாரம் 1வது வசனத்தில் இந்த இவர் என் ஆத்மாவுக்கு பிரியமானவர் இவரே, இந்த பகுதியிலேருந்து எடுத்தது. என் நேசகுமாரனுங்கிறது எங்கேருந்து எடுத்தது தெரியுங்களா? ரெண்டு வசனங்கள் அதில் இருக்குது. இவர் என் நேசகுமாரன், இவரிலே நான் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வருது. இதே மாதிரி மறுரூப மலையிலையும் இதே நிகழ்ச்சி வருது. சரி, இந்த ரெண்டு பழைய ஏற்பாட்டினுடைய பகுதிகள் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பகுதி என்னங்க, சங்கீதம் 2. அது ராஜாக்களுடைய முடிசூட்டும் விழாவில் பாடக்கூடிய சங்கீதம். குமாரன். அதற்கு அடுத்ததாக பாடுபடும் தாசனுடைய பாடல். இது 42. இந்த ரெண்டு பகுதியும், இந்த ரெண்டு ஸ்ட்ரீமும், அதாவது ராஜாவாக வர வேண்டியவர், பாடுபடும் தாசனாக வர வேண்டியவர், ரெண்டுமே இயேசு கிறிஸ்துவில் ஒன்றாகிறது. ஆக அதில் சொல்லும் பொழுது ரொம்ப தெளிவாக, இவர் என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னா கர்த்தருடைய சித்தமானது எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கிறவர். God has a total dependency, சொல்கிறோட total confidence on Jesus Christ. He will finish the work. இயேசுவானவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பாருங்கிறது நிச்சயமாக அவருக்கு தெரியும். எல்லா இடங்களையும் அவர் தான். எந்த இடத்துலையுமே இயேசுவானவர் வழி தப்பி போனதாக தெரியலை. எந்த இடத்துலையும் இல்லை இது வேண்டாம் அப்படின்னு. ஒரு இடத்துல இது சொல்கிறார். எந்த இடம் ஞாபகம் இருக்குதா? மறைந்து போகிறார். கெத்செமனே தோட்டத்தில் என்ன சொல்கிறாரு? என் சித்தப்படி அல்ல உம் சித்தப்படி. சித்தப்படி. அவனா அவருக்கு அந்த இடத்துல அந்த கொஞ்சம் இருக்கு. ஆனா ரெண்டாவது தடவை என்ன ஒத்துக்கிறார், நீங்க கூடாதென்றால் அப்படிங்கிறாரு. இன்னும் ஒரு இடத்துல அவர் சொல்றாரு. ஒரு இடத்துல யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்துல பிலிப்பு சொல்வாரு, கிரேக்கர்கள் உண்மை தேடுகிறார்கள் அப்படின்னு. உடனே ஆண்டவர் சொல்ற, என் வேலை வந்தது அப்படிங்கிறாரு. வெயிட் 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 உடனே கிடைச்சார், நான் இதற்காகவா இந்த வேலைக்குள் வந்தேன். அப்புறம் என்ன சொல்றாரு? கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டார். என்ன நடந்துச்சு அந்த நேரத்தில்? இந்த கிரேக்கர்கள் வந்தாங்கன்னா என்ன செஞ்சிருப்பாங்க? அவருடைய தத்துவங்கள்லாம் எடுத்து கொஞ்ச நேரத்தில் உலகளாவே பரப்பியிருப்பாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, ஓகே, கர்த்தருடைய சித்தத்தை உலகளாக பரப்ப வேண்டும், அதாவது அவருடைய ராஜ்யத்தை குறித்து எல்லா இடத்துக்கும் தெரியணும், சுவிசேஷத்தினுடைய சமாதானத்தினுடைய இந்த சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். இப்போ கிரேக்கர்கள் என்னைய பார்க்குறாங்கன்னா என்னுடைய தத்துவத்தை எல்லாத்தையும் எடுத்து ரொம்ப சீக்கிரமாக விட்டுருவாங்க. அப்போ என்ன இருந்திருக்காது? சிலுவை இருந்திருக்காது. உடனே இல்லை இல்லை இல்லை, திஸ் இஸ் நாட் மை டைம். என்னுடைய நேரம் வரும்பொழுது என்ன நடக்கும் என்றால், நான் வானத்துக்கும் பூமிக்கும் மோசே சர்ப்பத்தை உயர்த்திய போல உயர்த்தப்படுவேன், அப்பொழுது எல்லாரையுமே நான் இழுத்துக்கொள்வேன். ஸோ இட்ஸ் நாட் பை ஷார்ட்கட் மெத்தட், நாட் பை ஷார்ட்கட் மெத்தட். ரொம்ப தெளிவாக ஒரு இடத்துல சொல்கிறாரு, என் வேலை வந்ததுன்னு சொல்கிறாரு. நான் இதற்காகவா இந்த வேலைக்குள்ளே வந்தேன்? இல்லை, ஒருபோதும் ஆண்டவர் அவருடைய சித்தத்தை விட்டு வெளியே போகவில்லை. எபிரேயர் 10:4-10 நான் ஒரு பகுதியை மட்டும், அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே, ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினேன், சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்புறம் அதுக்கு தொடர்ந்து வாசிக்கிறார், அப்பொழுது நான் வாசிங்க. தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நியாய பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை,
அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு, தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். என்ன அழகாக அந்த சித்தத்தை கொண்டாந்து சொல்கிறாரு. முதல்ல சொல்கிறார், பலிகளை செலுத்தினா செலுத்தியிருப்பேன். ஆனால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பலியில் ஏதோ எனக்காக ஒரு சரீரத்தை உண்டாக்கினீர். ஆக இந்த வார்த்தை மாம்சமாகி, ஆமென், அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வந்ததனுடைய நோக்கம் என்ன? அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். அது பாவ நிவாரண பலியோ குற்ற நிவாரண பலியோ அல்லது வேறு எந்த பலியினாலோ அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே பாடுகளுக்கு உட்படுத்த வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருந்தது. ஆமென். அவரை உட்படுத்தினார். இந்த வசனத்தோட முக்கியத்துவம் என்ன? உட்படுத்தினார். உட்படுத்தினார்னு என்ன அர்த்தம்? தள்ளிட்டார், பிடிச்சி தள்ளிட்டார். தள்ளி. இதில் என்ன முக்கியத்துவம்? இதில் என்ன முக்கியத்துவம் காணப்படுது? அனுமதித்தார், தள்ளிவிட்டார், கட்டாயப்படுத்தினார், வேற ஒரு முற்றுப்புள்ளியை கொண்டு வர்றார். ஒரு முற்றுப்புள்ளியை கொண்டு வர்றார். வேற சாய்ஸ் கிடையாது. இதில் பாடுகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் எதர்ச்சியாக இயற்கையாக வந்ததல்ல. இட்ஸ் நாட் பை ஆக்சிடென்ட், இட்ஸ் நாட் நேச்சுரல். இது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ரொம்ப பாடுகளுக்கு காரணம் அடுத்ததாக அவர் செய்த குற்றமும் அல்ல. ரெண்டுமே கிடையாது. ஒன்று, பாடுகள் அவர் மேல் எதர்ச்சியாக இயற்கையாக அல்லது சந்தர்ப்ப வசத்திலே வந்ததும் அல்ல ஒன்று. இரண்டாவதாக, பாடுகளை வாங்குவதற்கு இயேசு கிறிஸ்துவானவர் எந்த குற்றமும் செய்யவில்லை. எந்த குற்றமும் செய்யவில்லை. அவர் மேல் வந்த பாடுகள் எல்லாமே உங்கள் மேல் வர வேண்டியது, என் மேல் வர வேண்டியது. சுவிசேஷத்தில் ரொம்ப அழகாக கொண்டு வர்றாரு. அடித்து சிதைத்து உடைத்து பாடுபட நோய்வாய்ப்பட வைப்பது, சாகும் வரை சித்திரவதை செய்வது, இதுதான் அந்த பகுதியில் கொண்டு வருகிறார். ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரம் 32வது வசனத்தை ரொம்ப அழகாக ரோமரில் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் வேர்ட். அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரை கையளித்தவர். கைவிட்டவர்ல, கையளித்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருக்கிறது எப்படி? கலாத்தியர் 3:13 என்ன சொல்ற? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாக்கப்படுகிறார், நம்மை மீட்டுக் கொள்கிறார், பாடுகளுக்கு உட்படுத்தினார். 1 யோவான் 4வது அதிகாரத்தை பாருங்க. 1 யோவான் 4வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம் தயவுசெய்து வாசிங்க. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ரொம்ப தெளிவாக என்ன செய்ய வேண்டும், இயேசுவானவர் என்ன செய்ய வேண்டும் என்றது பிதாவினுடைய பூரணமான சித்தமாக இருந்தது. அவருடைய சித்தப்படி உட்படுத்துகிறார். காடுடைய பிளானில் ஆண்டவருடைய பிளானில் எந்த இடத்துலையும் என்ன சொல்ற ஒரு இடமாவது தவறி போகவில்லை. குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி. இந்த வசனத்தை பாருங்கள், என்ன சொல்கிறாருன்னா, குற்ற நிவாரண பலியாக அவரை பாடுகிறது. அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் தமது சந்ததியை கண்டு அதை ஒப்பு கொடுத்த போது நீடித்த நாட்களாக இருப்பார், கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையிலே வாய்க்கும் என்று. குற்ற நிவாரண பலி என்னது? குற்ற நிவாரண பலினா என்னது? குற்ற நிவாரண பலி லேவியாராகமத்தில் தான் நிறைய இருக்குது. அதாவது பழைய ஏற்பாட்டில் 46 தடவை இது எழுதப்பட்டிருக்கிறதுல 27 தடவை லேவியாராகமத்தில் தான் இருக்குது இந்த வார்த்தை. 27 தடவை இதே வார்த்தையை கிரேக்க பதத்தில் சொல்லும் போது பெரிஹமாட்டியான் அப்படிங்கிற இதே வார்த்தை தான் புதிய ஏற்பாட்டில் இயேசுவானவர் நமக்காக பலியாக கொடுத்தார், பலியாக நம்முடைய பாவத்திற்கு பலியானார்னு சொல்கிறல. எங்கெல்லாம் பாவத்திற்கு பலியானான்னு சொல்ல இதே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, பெரிஹமாட்டியான். ஹீப்ரு வார்த்தையில் அவுஷாஸ் என்று, அப்படின்னா பலி சுமத்துதல். இந்த வார்த்தைக்கு சரியான அர்த்தம்னா இது குற்ற நிவாரண பலின்னு கிடையாது. குற்றம், பலி சுமறுதல், பாவம், மீறுதல் அப்படிதான் வார்த்தை. ஆனால் மீறுதலுக்காக அப்படின்னு வரும்பொழுது அது பலியாகிறது. குற்ற நிவாரண பலி லேவியாராகமம் 14வது அதிகாரத்திலையும்
என்னாகமம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லு. அதாவது ஒருவன் தான் செய்த பாவம் குற்றம் மீறுதலை போக்க இன்னொரு ஒரு மிருகத்தை பலியாக கொடுப்பது, சப்ஸ்டிடியூஷன். இவருக்கு பதிலாக இவருடைய இடத்திலே கொடுப்பது தான் அந்த குற்ற நிவாரண பலி. ஈசாக்கு வந்து கொடுக்கப்படுது, ஆட்டுக்குட்டியாக கொடுக்கப்படுகிறது. ரைட். வேற குற்ற நிவாரண பலினா ரெண்டு ஒரு தடவை ஒரு பணக்காரனாக இருந்தால் அவங்க வந்து என்ன செய்யலாம், ஆடுகளையும் பழைய கடாக்களையும் கொடுக்கலாம். ஏழைகளாக இருந்தால் புறா குஞ்சுகளாக இருந்தால் கொடுத்து தான் ஆகணும். அதன் மேலே கையை வைத்து தன்னுடைய பாவத்தை செலுத்தி என்னுடைய இடத்துல இது அடிக்கப்படுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாக குற்ற நிவாரண, உங்களுடைய குற்றத்தையும் என்னுடைய குற்றத்தையும், உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும், உங்களுடைய பழியையும் என்னுடைய பழியையும், நம்முடைய மீறுதலையும் எல்லாருடைய மீறுதலையும் அவர் ஏற்றுக்கொண்டு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அவர் இருந்த நீங்கள் இருக்க வேண்டிய இடத்திலும் நான் இருக்க வேண்டிய இடத்திலும் உங்களுக்கு பதிலாக எனக்கு பதிலாக கடன் தீர்க்கப்பட்ட. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது இவர் நமக்காக பிணியாளியானார், பிணைக்கப்பட்டார். நம்ம செய்ய வேண்டியது பலி என்னங்க, பாவம் இல்லாதவர் சாபமானார், குற்ற நிவாரண பலி. எபிரேயர்கள் 10வது அதிகாரம் 8வது வசனம் ஒருத்தங்க படிங்க, 18வது வசனம் ஒருத்தங்க படிங்க. நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்லவென்று சொன்ன பின்பு அதுக்கு அடுத்தது 18வது, இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்து நிமித்தம் பலி செலுத்தப்பட வேண்டியதில்லையே. ஆக இயேசுவானவர் ஒருமுறை எல்லாவற்றையும் செலுத்தி முடித்து விட்டார். பாவங்களுக்கு உட்படுத்தினார்ங்கிறது 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம். இன்னொருத்தங்க தயவுசெய்த எபேசியர் 5வது அதிகாரம் 2வது வசனம் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம் ஒருத்தங்க வாசிங்க. அடுத்ததாக எபேசியர் 5வது அதிகாரம் 2வது வசனம் ஒருத்தங்க வாசிங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ரொம்ப, அதாவது பாவம் ஆனார் அல்லது எதர்ச்சியாக நடந்தது இல்லை. இது என்ன காசிட்டிவ் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. காசிட்டிவ் கேஸ்னால் அவர் செய்ய வச்சார், அவர் நடக்க வச்சார், அவர் இதை வந்து முறைப்படுத்தினார், பாவம் ஆக்கினார். எபேசியர் 5:2 கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நம்ம ரொம்ப அழகாக எப்படி நடந்து கொள்வது என்று சொல்லும்போது அவர் தம்மை தாமே எப்படி காணிக்கையாகும், வாசனை சுகந்த வாசனையாகவும் காணிக்கையாகவும் பலியாகும் 3 காரியம் சொல்கிறார். சுகந்த வாசனை, காணிக்கை, பலி 3 பகுதிகளாக. அதாவது இரத்தத்தோடு கொடுக்கக்கூடிய பலி, இரத்தம் இல்லாமல் கொடுக்கக்கூடிய காணிக்கை. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில வந்து அதாவது நன்றி செலுத்தக்கூடிய பலிகள் எல்லாம் என்னவா இருக்கும் என்றால் அது சுகந்த வாசனையான இரத்தம் சிந்தப்படாத காய்கறிகள், இந்த மாதிரியான அவங்களுக்கு கொடுக்கும். போஜன பலி கொடுக்கப்படும். இரத்தம் சிந்தப்படுவது என்றால் நம்முடைய பாவத்தினுடைய மீறுதலை நீக்கும்படியாக. 2ஐயும் நீங்கள் கவனிக்கணும். ஒன்று நன்றி அறிதலோடு கொடுக்கக்கூடிய பலி, இன்னொன்று பாவ உணர்வோடு கொடுக்கக்கூடிய பலி. கர்த்தருக்கு வந்து 2 போகும். அதாவது அவர் எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தீர் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் கொடுத்தவுடைய பலியும், ஆண்டவரே நாங்கள் எல்லாத்தையும் கெடுத்தம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கொடுத்தீர் ஆண்டவரே கெடுத்தம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய பாவ பலி, இந்த பாவ நிவாரண பலியும் 2மாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். திருப்தியான பலி என்ன, பூரணமும் போந்ததுமான பலி, பூரணமான பலி, போந்ததுமான பலி, முடிவான பலி. எபிரேயர் 7வது அதிகாரம் 27வது வசனத்தில் அவர் சொல்றார், அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டியதில்லை, ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே ஒரே தரம் அதை செய்து முடிச்சிட்டார். பாடுகளுக்கு உட்படுத்தினார். எபிரேயர்களது நிருபத்திலும் எப்படியாது. அப்படி இருந்தால் உலகம் உண்டானது முதல் அநேக தரம் அவர் பாடுபட வேண்டியதாக இருந்திருக்கும். எபிரேயர்களது நிருபம் 9வது அதிகாரம் 14, 25, 26வது வசனங்கள் தான் சொல்றாரு. ஆனால் என்ன சொல்றாருன்னா, அவர் தம்மைத்தாமே பலியிட்டதினாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்திலே ஒரே தரம் வெளிப்பட்டார். இயேசுவானவருடைய அந்த பலியானது ஒரே தரம் முடிந்தது. அருமையானவர்களே, சுவிசேஷத்தின்படி நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய பலி பூரணமானது, போந்தது, அது சரியான பலி. ஏனென்றால் நீங்களும் நானும் செய்ய முடியாதது, அல்லது எந்த ஒரு மிருகத்தையும் நாம்
பலி கொடுத்தோ அல்லது எந்த ஒரு காணிக்கை கொடுத்தோ தர்மங்களை செய்தோ போக்க முடியாத பாவத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே மட்டும் போக்குவதே பிதாவினுடைய சித்தமாக இருந்தது. அதற்கு அவரை உட்படுத்தினார். வார்த்தையை கவனிங்க, உட்படுத்தினார். இதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தின் மூலம் தான் உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பு வந்திருக்குங்க. அவர் ஏற்றுக்கொண்டார், நான் விடுதலை பெற்றேன். தொடர்ந்து இதை குறித்து பார்ப்போம்.